எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்திடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கக்கூடியது கொய்யா செடி தாங்க. இதில் 2 காய் இருக்குது பாருங்களேன். இன்னும் நல்லா பழுக்க கூட இல்லை. அதுக்குள்ளேயே நம்மளோட கிளி அணிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதை டேஸ்ட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க. சாப்பிட்டது தான் சாப்பிட்டாங்க. ஒரு பழத்தையாவது முழுசாக சாப்பிட்டாங்களா? அதுவும் இல்லை. அப்படி இருந்தாலாவது நமக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். 2 பழத்தையுமே கடிச்சு டேஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு தானே நம்மளுமே உஷாராக இன்னொரு செடி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு இது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த செடியில் இருந்து தாங்க நமக்கு அப்பப்போ பழங்கள் வந்து பறிச்சிட்ருக்கோம். இப்போ கூட ஒரு சில காய்கள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திரண்டு கொஞ்சம் கலருமே மாறி இருந்தது. அது வந்து இனி அப்படியே பழுத்துருங்க. அதனால் அதை மட்டும் எடுத்துட்டேங்க. 2 செடியிலையுமே இப்போ அப்படியே ஓரளவுக்கு காய்கள் வருதுங்க. நம்ம என்ன தான் அன்றைக்கி வந்து பிஞ்சுகளை பிச்சு விட்டோம் அப்படின்னாலுமே 1-2 விட்டதெல்லாம் இப்போ அப்படியே காய்கள் ஆகிட்டு இருக்குங்க. தக்காளியுமே இன்றைக்கி அறுவடைக்கு இருந்தது. பழங்கள் நிறைய பழுத்துருதுங்க. சரின்ட்டு அதையுமே எடுத்துகிட்டு இருந்தோம். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பழங்களில் ஏதாவது கடிச்சிருந்தது அப்படின்னா அதை வந்து ஒரு சிலரெல்லாம் கட் பண்ணிவிட்டு வந்து நம்ம அப்படியே சாப்பிடுவோம். அப்புறம் வந்துட்டு அணில் கடித்த பழமாக இருந்தது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிவிட்டு நம்ம அதை வந்து சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா? ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம செடியில் வரக்கூடிய பழங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து விலைக்கு வாங்குவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிற பழங்களாக இருந்தாலுமே இப்போ கிடைக்கிறது எல்லாமே ஏதாவது வந்து கடிச்சிருந்தது அப்படின்னு தெரிஞ்சாவே அந்த பழங்களை வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு பையனுக்கு வந்துட்டு கொஞ்சம் வைரஸ் வந்துட்டு இறந்துட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வவ்வால் மூலியமாக வந்துட்டு நமக்கு வருது அப்படின்னும் சொல்கிறாங்க. அது இந்த மாதிரி பழங்களில் வந்து அதோடைய எச்சமோ அல்லது ஏதாவது பழங்களை கடிச்சோ ஏதாவது பண்ணியிருந்தது அப்படின்னா நம்மளுக்குமே தெரியாது இல்லையா? அதனால் ஏதாவது கடித்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வீட்டிலையே வளர்த்துட்ருக்கக்கூடிய செடிகள், நான் மருந்தெல்லாம் அடிக்கிறது இல்லை, நேச்சுரலாக வளர்க்குறேன் அப்படின்னா கூட அதிலிருந்து ஏதாவது காயோ பழமோ பறித்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது அத்தி செடி தாங்க. அத்தியில் நம்ம 3 செடி வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்களேன், அங்கே ஒன்று, அதுக்கப்புறமா இந்த சைடு ஒரு செடி இருக்குங்க. இதில் வந்துட்டு இன்றைக்கி 3 செடியிலையுமே கொஞ்சம் பழங்கள் வந்திருக்கு. இதில் ஒரு பழம் இருந்ததுங்க. சரின்ட்டு அதை வந்து பறிச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ வந்து ஈவினிங்கில் எடுத்ததுங்க. நமக்கு காலையில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால சாயங்காலமே எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு வந்தோம். பாருங்கள், இந்த செடியில் இப்போ தான் இது வந்து ஃபஸ்ட்டு பழம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி வந்து அறுவடை பண்ணலான்னு தான் ஆரம்பித்தேங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே ஓடி போயிட்டோன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா இருட்டாகிற டைமாக இருந்ததுங்க. உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் வெளிச்சமாக தெரியலாங்க. அதனால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஸ்னேக் பாபெல்லாம் வர்ற நேரமாச்சுங்க. அதனால் வந்துட்டு நம்ம கிளம்பிடலாம், இதுக்கு மேலே இருக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு அத்திப்பழத்தையும் கொஞ்சம் வெண்டைக்காய் மட்டும் ஒடிச்சிட்டு கிளம்பிட்டேங்க. நம்ம சேனலில் ரீசெண்டாக ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தீங்க கமெண்டில், பாம்பெல்லாம் வருமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வருங்க. அது இந்த மாதிரி நேரத்தில் தான் குறிப்பாக வந்துட்டு அவங்களோட நேரம்னே சொல்லலாம். அதனால தான் மாலை நேரம் இருட்டிலலாம் பார்த்திங்கன்னா செடிகள் கிட்ட போகக்கூடாதுன்னே சொல்லுவாங்க. ஏதாவது இருந்தாலும் நமக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாதுங்க. நான் இந்த செடிகளெல்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து எனக்கு இன்னும் தட்டுப்படவே இல்லைங்க. அது எங்கேயாவது போகும் போல் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் ரீசெண்டாக வந்து எதுவுமே பார்த்ததில்லை. இருந்தால் கூட அந்த கமெண்டும் யோசனையில் வந்து தான் அதுக்கப்புறம் கிளம்பிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஈவினிங் டைமில் எடுத்த வீடியோ பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். பர்சனலாகவே எனக்கு வந்துட்டு இந்த 6 to 7 அப்படிங்கிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் வெளியே தான் உட்காந்துருப்பேன். அந்த அப்படியே இயற்கையான காற்றை வாங்கிட்டு அந்த சூரியன் மறையிறது எல்லாமே பார்த்து ரசிப்பேங்க. காற்றோட சத்தம் பார்த்திங்களா எந்தளவுக்கு கேட்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குங்க இங்கே காற்று. நமக்கு வந்து அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. வேலை அப்படின்னு தாங்க இருக்கும். இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் நேரம் அதுக்குன்னு ஒதுக்கி கொஞ்சம் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வேலைகளை செஞ்சுக்கிறது. அப்படி சில நேரத்தில் முடியல அப்படின்னா நைட்டு வந்து ஒரு 1/2 hour ஜாலியாக காற்றுல வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க போய் தூங்குவேன். அதுக்கப்புறம் நம்ம அவரைக்காய் செடியிலையுமே கொஞ்சம் காய்கள் இருந்ததுங்க. கொஞ்சம் காய்கள் வந்து சொத்தையாக இருந்தது. அதெல்லாமே பறித்து அந்த சைடு போட்டுட்டோம். நல்ல காய்களை மட்டும் எடுத்துட்டேங்க. காலையில் எழுந்திரிச்சாலும் அப்படி தாங்க, என்ன சமைக்கிறது, டிஃபனுக்கு என்ன கொடுத்து விடுறது அப்படின்ட்டு அறக்க நம்மளோட வேலைகளை ஆரம்பித்து செஞ்சிட்ருப்போம். இருந்தால் கூட அப்போ ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி நம்ம டீ குடிப்போம் பார்த்திங்களா, அந்த டைமாவது நீங்கள் வெளியில் வந்து ஒரு பொழுது விடிஞ்சு வர்ற சூரியனையும் சுற்றி இருக்கிற செடி கொடிகளையும் பார்த்துட்டு குடிச்சு பாருங்களேன். சூப்பராக இருக்கும். நான் வெளியே நின்று தான் டீ குடிப்பேன். அந்த 2 நிமிஷம் நம்ம அப்படி பார்த்துட்டு போகிறதுனால ரொம்ப மைண்டு வந்து ரிலாக்ஸாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலே. ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் செடியிலையுமே காய்கள் இருந்ததுங்க. அது இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னாலுமே பழுத்துருதுங்க. நீளம் நல்லா வருது. ஆனால் பெருசாகுமா அப்படின்னு பார்க்கும்போது பழுத்து போயிடுது. அதனால் இன்றைக்கி ஒரு 4 காய் இருந்ததுங்க. அதை பறிச்சாச்சு. ரொம்ப பிடிச்ச காயில் இந்த பாவக்காயும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம செடிகள் எல்லாம் வச்சு வளர்த்து அதிலிருந்து காய்கள் பறிக்கிறோம், அறுவடை பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே தாண்டி செடி வச்சு வளர்க்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த செடிகள் வந்து கண்டிப்பாக ஹாப்பினஸ் வந்து கொடுக்குங்க. அதுக்காகவாவது உங்களுக்கு பிடித்தமான 2 செடிகளை ஆரம்பத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்றைக்கி அறுவடை சொரக்காய், புடலங்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், பாவக்காய், தக்காளி பழம், கொய்யாப்பழம், அத்திப்பழம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.